ஆனந்தத்தால் மகிழுடன் விடமே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. உங்களுடைய பக்கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் இடைப்படுவதாக எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தில் ஆண்டவரே இடைப்படவும், எங்களுக்கு உங்களுடைய வெளிச்சங்களை கொடுக்கவும், உங்களுடைய வழிகளை நாங்கள் நடந்து உமக்கு பிரியமான மக்களாக வாழ, சாட்சி உள்ள மக்களாக வாழ, இந்த பகுதியில நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவரீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட பேசும், எங்கள் மத்தியிலே வாழும் இந்த அருமையான ஆராதனை வேலை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவரே உடைய மக்களை சந்திக்கவும், அவங்களோடு கூட பேசவும் ஆண்டவரை கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக ஸ்தோத்திரம். அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, நீங்க பேசுங்க. உம்முடைய சத்தம் மாத்திரம் கேட்கப்படட்டும், உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும். உண்மை நாங்கள் கண்டு மன மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு நாங்கள் இங்கிருந்து புறப்பட தேவரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வலிமையான பெரிதான நாமத்தினால நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் மொழிகளின் சார்பாக உங்களுடைய வாழ்த்துதல்களை வழக்கத்தையும் நாங்கள் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் பதுக்கி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்களை வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலே உங்களை சந்திக்க ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தபடியாலே முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மக்கள். அதே போல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்களுடைய ஊழியர் அவர்களுக்கும், திருச்சபையினுடைய சபைமணியும், ஆயர், பொறுப்பாளர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பருகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் இந்த ஊழியத்துல நீங்கள் இன்னும் பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் இன்னும் மாற்றம் அடைய வேண்டும், நாம் எழுப்புதல் அடைய வேண்டும். நாம் இந்த புதிய மாதத்துல நாம் வந்திருக்கிறோம். முதல்ல 2020 அக்டோபர் மாதத்துல கடைசி வாரம் உங்களை சந்தித்து விட்டு போனோம். மீண்டும் ஆண்டவர் இந்த புதிய ஆண்டில இந்த ஏப்ரல் மாதம் 3வது வாரம், அநேகமாக 6 மாத இடைவெளியில நாங்கள் வந்திருக்கிறோம். இது மிக விசேஷமானது. இது ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பு. ஆகவே இந்த நாட்களை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும், பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். மிக மிக விசேஷம். நான் முன்பே இங்க வந்த பொழுது உங்களோடு கூட பேசின காரியங்கள் அநேகம் உண்டு. அதுல ரொம்ப குறிப்பாக நான் உங்களோடு கூட பேசினது கொரோனாவை குறித்து பேசினேன். இப்ப கொரோனா திருப்பி வந்திருக்கு. எல்லாருக்கும் தெரியும். நான் இங்க வந்த உடனே உங்களுடைய ஊழியரை நான் இங்க சபை மணியத்தை இங்க நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எவ்வளவு பேர் வருகிறார்கள் என்று கேட்டேன். அப்ப அவரு 45 இருந்து 60 பேர், ஈஸ்டருக்கு 60-65 பேர் வந்தாங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னார். நானும் அதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். யாரையும் காணும், இன்னும் வருவாங்க போல, வரட்டும். ஆனால் என்னுடைய கேள்வி இந்த நீங்க மனசுல வச்சுக்கொள்ளணும், இது ரொம்ப முக்கியம். என்னிடத்துல எந்த முயற்சியும் இல்லை என்று சொல்வேன். ஆனால் அதனுடைய பலாபலன் நாமே தான் பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய. சரிங்களா? இப்ப அதற்கு முன்பாக இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அனுப்பின வார்த்தையை நாம் வாசிக்கலாம். செய்திக்குள்ளாக நாம் கடந்து போவோம். இதை நாம் இடையில நாம் பேசலாம். வாசியுங்கள். ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக.
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் என்ற வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். இதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இதை நான் விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வார்த்தை உங்களுக்கு தெளிவாக பேசுகிறது. என்ன பேசுகிறது? ஆமா, இது என்ன செய்ய இருக்கிறதோ அதற்கான பலன் நமக்கு உண்டு என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்ப இன்னொரு 2 வகையான வார்த்தை அதுல இருக்கு. 2 பகுதியாக அதை பிரித்துக் கொள்ளலாம். முதல் பகுதி நீங்க இப்ப சொன்னது. 2வது பகுதி நிறைவான பலன் எப்பொழுது வரும்? யார் நம்பிக்கையோடு வருகிறார்களோ. இப்ப நீங்க தான் உங்க சபையை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சபையை குறித்த வார்த்தைகள் இது. அதாவது நாம் என்ன செய்கிறோமோ அதன் பலன் நமக்கு கிடைக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. இன்னொரு அதே வசனத்துல இன்னொரு முக்கியமான வெளிச்சத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நாம் பலனடைவோம். எப்பொழுது பலனடைவோம்? அவரை நம்பும் பொழுது, அல்லது அவருடைய அடைக்கலத்திற்கு வரும்போது, அவரை நாம் தம்முடைய துணையாக துருகமாக கொண்டிருக்கும் போது என்று வசனம் சொல்லுகிறது. இதுல வேற பெரிய மந்திரம் தந்திரம் எதுவுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விசேஷம் இவ்வளவுதான். நாம் என்ன, அதாவது நாம் நம்முடைய பலாபலன் எங்கே இருக்கிறது என்றால் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே நம்மிடத்துலதான் இருக்கு. எங்கிருந்தோ வருவது அல்ல, எங்கிருந்தோ நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்ல, அது நம்மிடத்தில் இருக்கிறது. ஆண்டவர் அதை நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். அந்த பலாபலன் என்பது நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டுமானால் நம்முடைய செய்கைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பிரயாசங்கள் மாற வேண்டும். இதுதான் அதனுடைய தாற்பயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறீங்களா? ஆமா, உற்சாகமா இருக்கிறாங்க. ரைட், வெரி குட். நாம ஒரு விசேஷமான காரியங்களை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு எவ்வளவு எளிதாக புரியும்படி நமக்கு வெளிப்படுத்த போகிறாரோ அதை நாம் கவனமாக கேட்டு புரிந்து கொள்ள போகிறோம். இந்த ரூத் என்பவள் யார்? உங்களதான் கேட்க என்னவா? மோவாபிய ஸ்திரீ. இந்த மோவாபிய ஸ்திரீ என்பவள், இந்த மோவாப் என்கிற அந்த பெண் சரித்திரம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அவங்க கணவன் இறந்துட்டாங்க, மாமியார் கூட வாழுறாங்க. அப்புறம் நல்லது, நல்ல அருமையா சொல்லிட்டு வரீங்க, ரொம்ப அழகா சொல்றீங்க, ரொம்ப நல்லது. சொல்லுங்க. அவங்க சகோதரி இறக்கல. சரி, அந்த விஷயத்தை அந்த பாயிண்ட் ஆரம்பிச்சதுனால அதை உங்களுக்கு சொல்றேன். அதாவது அந்த அம்மாவுக்கு 2 பிள்ளைங்க, நகோமிக்கு 2 பிள்ளைங்க. 2 பேரும் இவங்க தேசத்துல இருந்து வேற ஒரு நாட்டுக்கு போறாங்க, அது மோவாபிய தேசத்துக்கு போறாங்க. அந்த பெண் எடுக்கிறாங்க, 2 பேருக்கும் பெண் எடுக்கிறாங்க. கரெக்டுங்களா? 2 பிள்ளைகளுக்கும் பெண் எடுக்கிறாங்க. அப்புறம் ஏதோ காரணம், இப்ப நாம பேசணும் இல்லையா? இப்ப அதுதான், இப்ப மறுபடியும் அதுதான் நீங்க மனசுல வச்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விசேஷங்கள் ஒவ்வொன்றும். இதுல இன்னும் பெரிய ஆழம் இருக்கிறது. இந்த ரூத் என்ற சரித்திரம் சாதாரணமான சரித்திரம் அல்ல. இதை நான் முதல்ல புரிந்து கொள்ளணும். இதை நான் பேச ஆரம்பித்தால் எனக்கு ஒரு நாள் வேணும், 24 hours வேணும். கண்டிப்பா சொல்றேன். தொடர்ந்து பேசலாம், 24 மணி நேரம் தேவைப்படும் அந்த சரித்திரத்தை பற்றி பேசுவது. அவ்வளவு ஆழங்கள் இதுல இருக்கு. அந்த எல்கானா என்பவன் யார், அவனுக்கு ஏன் அந்த பேர் வந்தது, இப்படி பல விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. மிகப்பெரிய ஆழமான சப்ஜெக்ட் அதுல இருக்கு. ஆனா இன்னைக்கு நாம அதை பத்தி பார்க்க போறது இல்லை. மேலோட்டமா ஒரு சில காரியத்தை சொல்லி இன்னொரு முக்கியமான சரித்திரத்துக்குள் நாம ஒரு முக்கியமான காரியத்தை புரிந்து கொள்ள போகிறோம். அதிலும் குறிப்பா நான் இன்னைக்கு எதிர்பார்த்த ஒரு விசேஷம், நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கறது எதிர்பார்க்கிறது. ஆனா எப்பொழுதும் எல்லா சபைகளிலும் இன்றைக்கும் இருக்கிற ஒரு சூழல் தான் இங்க சபையிலும் இருக்கிறது. இப்ப ஆனாலும் பெரும்பாலானவர்கள் யார் இருக்கிறாங்கன்னா பெண்கள் இருக்கிறாங்க.
இப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், எங்களிடத்துல நாங்க இத நிறைய நேரம் ஆண்டவரோடு பேசியது உண்டு. நீங்க கேள்வி கேட்காதீங்க, நீங்க எப்படி ஆண்டவர்கிட்ட பேசுனீங்க சரியா? ரைட்டா? அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. அதுக்குள்ள கூட பெரிய சப்ஜெக்ட் கூட வேண்டாம், இன்னொரு நாளைக்கு அதை பத்தி பேசலாம். இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இப்ப பெண்கள் என்பவர்கள் யார்? பெண்கள் என்பவர்கள் யார்? அவருடைய தாளந்துகள் என்ன? அவர்களால் என்ன முடியும் என்பதையெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். கரெக்டா? உங்க குடும்பத்துல நீங்க எல்லாம் முக்கியமானவங்களா இல்லையா? மிக முக்கியமானவர்கள். கரெக்டா? இன்னைக்கு சபையை நடத்த ஆரம்பிச்சதே பெண் தான் இல்லையா? அப்ப எவ்வளவு முக்கியம்னு பாருங்க, எவ்வளவு விசேஷம் என்று பாருங்க. இதுல இருந்து ஒன்று புரிஞ்சு கொள்ளலாம். அப்ப எவ்வளவு முக்கியமானவர்கள் அவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இந்த பெண்ணானவள் யார் என்பது ரொம்ப முக்கியம். வேதம் எப்படி ஆரம்பிக்கிறது என்பதுதான் முக்கியம். இந்த பெண்ணானவள் யார்? பெண் குலம் என்பது எவ்வளவு விசேஷம், ஆனால் அது எப்படி ஆரம்பம் ஆகிறது? அதுல ஒரு பெரிய தரிசனங்கள் இருக்கிறது, உள்ளடக்கப்பட்டிருக்கிற ஒரு தரிசனங்கள். ஆனால் ஆண்டவர் அதை தான் இப்ப ஆயுதமாக பயன்படுத்த எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அதை தான் ஆயுதமாக பயன்படுத்து என்று சொன்னால், இதை பெருசா யாரும் பயன்படுத்தணும், இந்த மாதிரி கோணத்துல யாரும் பார்க்க மாட்டார்கள். நாம் இப்ப பார்க்க போறோம், நம்ம எந்த கோணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள போறோம். இப்ப அதுல நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விசேஷங்கள் அதுல நிறைய இருக்கு. கவனமாக கேட்டால் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். சரி, இப்ப முதலாவது ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். இதுதான் பெண்மைக்கான ஒரு மிகப்பெரிய அடையாளம். கரெக்டா? இந்த பெண் என்பவள் ஒரு மனிதனுக்கு ஏற்ற துணையாக இருக்கிறாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்ல மாட்டேன். நீங்க பேசினாதான், நீங்க பேசாம இருந்தா அப்படியே அமைதியா இருந்து அமைதியா போனோம்னு நினைச்சுக்கிறா கஷ்டம். பேசினாதான் கரெக்டா? அந்த வசனம் அழகா நமக்கு ஒரு விசேஷத்தை புலப்படுத்துகிறது. ஆனா உங்ககிட்ட தான் பேசுறோம், இப்ப நீங்க தான் பேசணும், நீங்க தான் உங்களை என்ன பண்ணிக்கணும், அதை வெளிப்படுத்தணும். கரெக்டா? சொல்லுங்க. இப்ப அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. பின்பு தேவன் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன? ஆமா, தேவைப்படும். இது சாதாரணமா சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ பெண் என்பவள் அந்த மனுஷனை இயக்குகிறவளாக இருக்கிறாள். ஒரு பெண் என்ற ஒரு அந்த பாத்திரம் என்பது இயக்குகிற ஒரு பாத்திரமாக இருக்கிறது. அதாவது ஏற்ற துணையை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். கரெக்டா? அப்போ அந்த அடிப்படையில தான் இந்த ரூத்தை நீங்க கொண்டு வரணும். இப்ப பாக்கணும், நீங்க முன்பாக ரூத்தை கொண்டு நிறுத்திக் கொள்ள வேண்டும். அங்கே ரூத் என்பவள் ஒரு மனிதனுக்கு மனைவியாக வந்தவள். ஆனால் அங்கே 2 பேர் வருகிறார்கள், 2 பெண்கள் வருகிறார்கள். அதிலே ஆனா 2 பேருமே நல்லவர்கள். 2 பேருமே நல்லவர்கள். அவங்க தன்னுடைய மாமியார், அவங்க தன்னுடைய 2 கணவர்களை அவர் இழந்த பிறகு, அல்லது 3 பேரை அவர்கள், அவனுடைய நகோமியுடைய கணவனும் மறித்து போகிறார், அல்லது 2 பிள்ளைகளும் மறித்து போகிறார், 3 பேர் மறித்து போகிறார். கரெக்டா? இப்ப அவங்க என்ன பேசுறாங்க, மாமியார் சொல்றாங்க, நீங்க உங்க வீட்டுக்கு போயிடுங்க, ஏன்னா என்கிட்ட எதுவும் இல்லை, நீங்க போயிடுங்க, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று அனுப்புகின்ற பொழுது 2 பேருமே அதுக்கு தடை சொல்லுகிறார்கள். 2 பேருமே தடை சொல்றாங்க. ஆனா இந்த நகோமி என்பவள் அவரிடத்துல அதிகமாக விசேஷங்களை விளக்கி சொல்லி போங்க அப்படின்னு சொல்லும் போது ஒருவள் அதை ரொம்ப கஷ்டமாக கடினமாக அதை ஏற்றுக்கொண்டு ஒருவள் போய் விடுகிறாள், ஒருவள் நின்று விடுகிறாள். அவள் தான் ரூத். சரி, இந்த ரூத்தினுடைய சரித்திரம் மிக விசேஷமான சரித்திரம். ஆனால் நான் முன்பே உங்களுக்கு சொன்னது போல இந்த
அந்த பெண் எந்த குலத்தை சேர்ந்தவள் என்றால் மோவாபிய தேசத்தை சார்ந்தவளாக அவள் இருக்கிறாள் என்று வேதம் சொல்கிறது. இந்த மோவாபியருக்கு ஒரு சரித்திரம் இருக்கிறது. உபாகமம் 23வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருடைய சபைக்கு 3வது வசனம். அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையானாலும் என்றைக்கும் அவர்கள் என்ன பண்ண முடியாது? கர்த்தருடைய சபைக்கு உட்பட முடியாது என்ற ஒரு தெளிவான காரியம் அங்கே இருக்கிறது. முதல்ல அதை புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இப்ப அதனுடைய ஏன் அப்படிங்கிறது கூட நம்ம போல புரியுதா? ஏன் ஆண்டவர் அதை அவர்களை தடை பண்ணி இருக்கிறார் என்ற காரியத்துக்குள்ள போல அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். மறுபடியும் சொல்றேன். இப்ப நம்ம அங்கிருந்து வெளியே வரோம். முக்கியமான இப்ப இந்த மோவாபிய குலத்தை சேர்ந்த பெண் இப்ப இஸ்ரவேல் மக்களுடைய அந்த தேசத்திற்குள் அவள் வருகிறாள். அங்கிருந்து நாம இப்ப ஆரம்பிக்க போறோம். கரெக்டுங்களா? இப்ப ஆனால் அதற்கு முன்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விசேஷம் என்னவென்று சொன்னால், வாசிங்க மத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனம். சல்மான் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். இங்கேதான் இந்த விசேஷம் இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த 1வது அதிகாரம் யாரை குறித்து பேசுகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து பேசுகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய சந்ததியை குறித்து பேசுகிறது. அந்த சந்ததியில ஒரு முக்கியமான பகுதியில வந்து நிற்கிற ஒரு பெண்ணாக இந்த ரூத் மாறி போகிறாள். இதுதான் ரொம்ப முக்கியம். ரூத் மாறி விடுகிறாள். அங்கே ரூத் இடத்துல அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. சல்மான் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். அப்போ சரித்திரம் ரூத்தை கொண்டு ஆரம்பமாகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ இதுதான் ரொம்ப விசேஷமானது. இதுதான் அந்த 1வது அதிகாரம் நாம 2வது அதிகாரம் 18வது வசனத்துல வாசிச்சோம் இல்லையா? இதுதான் அதனுடைய அடையாளம். எப்படி ஆண்டவர் மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உனக்கு கொடுப்பேன் என்று ஆரம்பிக்கிறாரோ, அந்த ஏற்ற பாத்திரமாக அங்கே ரூத் மாறி போகிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி மாறிட்டா? ரூத் எப்படி அந்த மாற்றத்திற்குள் வந்தார்கள் என்று நீங்க பார்ப்பீர்களானால், அந்த அதிகாரம் உங்களுக்கு அந்த ரூத் சரித்திரம் உங்களுக்கு நன்றாக தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? வெரி குட், சொல்லுங்க. இவ்வளவு அம்மா சொல்றது கரெக்ட். வேற யாராவது? மாமியார் வந்து அவங்க மாமியாரும் நடிக்காம அவங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம், அவங்களுடைய தேவன் என்னுடைய தேவன், அவங்க எல்லாத்தையுமே வந்து ஏத்துக்கிறாங்க மாமியார் மூலமா. அந்த மோவாப் தேசத்துல வந்து போவாஸ் வந்து அவங்களுக்காக இறங்குறத அவங்க உணர்ந்து அவங்களுக்கு கீழ்படுறாங்க. தேவன் வந்து இவங்க மூலியமா நமக்கு உதவி செய்யறாரு அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அதனால அவங்க மாமியார் சொல்படி அந்த இடத்துல அவங்க மாமியார் சொல்படி நடக்கிறாங்க. தன்னுடைய இஷ்டத்திற்கு அவங்க தங்களை ஒப்பு கொடுக்காம அவர்கள் செஞ்சதை பெருசா நீங்க இப்ப இவ்வளவு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நிறைய விசேஷங்களை சொன்னீங்க. அதுல அவர்கள் செய்தது எதுவுமே கிடையாது. நீங்க சொன்ன ஒரே ஒரு வசனத்துல இது இருக்கு. அந்த அதிகாரத்திலேயே அந்த முழு ரூத்தினுடைய புத்தகத்திலேயே இந்த செய்தி என்பது ஒரே ஒரு வசனத்தில் அடங்கி விடுகிற ஒரு வார்த்தையாக அங்கே அமைந்திருக்கிறது. ஆனால் அதுதான் பெரியது. அதான் மிக பெரியதாக ரூத்தை மாற்றியது. ரூத் என்கிற அந்த பெண்மணியானவள் எங்கே வந்து அவர்கள் இடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா,
ஆண்டவருடைய வரலாற்றில் இடம் பிடிக்கிறார்கள். எங்கே பிடிக்கிறாங்க? வரலாற்றில் இடம் பிடிக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான விசேஷத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஆனால் அது இப்ப சொன்ன முழுசா சொல்லல, நீங்க வெறும் படித்தால் மட்டும் போதும். படித்து கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. அந்த வித்தியாசத்திற்காக நான் அதை சொல்ல விரும்புகிறேன். அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 10-11 வசனங்கள். எசேக்கியா மனாசேயை பெற்றான். மனாசே ஆமோனை பெற்றான். ஆமோன் யோசியாவை பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எகோனியாவையும் சகோதரரையும் பெற்றான். ஆமா, போதும். இப்ப இந்த ஒரு விசேஷத்திலையும் ஒரு பெரிய மாற்றம். இந்த 11வது வசனத்துல யோசியாவின் பிள்ளைகள் யார் என்று இங்க சொல்லப்படுகிறதுனா எகோனியா என்று சொல்லப்படுகிறது. இந்த யோசியா என்பவன் ஒரு ராஜா, கரெக்டா? யூத ஜனத்தினுடைய ராஜாவாக இருக்கிறார். ஆனா நீங்க ராஜாக்களின் புஸ்தகத்துல போய் படித்து பார்த்தீங்கன்னா, அல்லது நாளாகம் புஸ்தகத்துல தேடி பார்த்தீங்கன்னா, அங்கே வேறு பிள்ளைகளுடைய பெயர்கள் இருக்கும். அதே யோசியாவின் சரித்திரத்தில், யோசியாவின் வரலாற்று அவன் அடுத்த நிலைக்கு அவங்கதான் வராங்க, ஆட்சிக்கு வருகிறார்கள், ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார்கள். அங்கே உண்மையில அந்த சரித்திர புஸ்தகத்துல, நாளாகம் புஸ்தகத்துல அந்த அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு, தலைமுறை வரிசையா கொடுக்கப்பட்டிருக்கும். யார் அடுத்த ராஜா, யோசியாவின் ராஜா யாரு அப்படின்னு சொல்லி ஒரு அழகான விளக்கம் அங்கே இருக்கிறது. ஆனால் இங்கே பெயர் மாற்றப்படுகிறது. அப்போ இங்க புரிந்து கொள்ள வேண்டிய விசேஷம் இதுதான். நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நாம் ஏதோ ஒன்று நாம எப்படியாவது நம்ம முடிஞ்சா போலாம், ஆலயத்திற்கு வருகிற அந்த எண்ணம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், முடித்தால் போவோம், இந்த வாரம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், கரெக்டா? நாம அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா நாம இதனுடைய முக்கியத்துவத்தை இன்னும் உணரவில்லை என்பதுதான் இதனுடைய மிகப்பெரிய வழி, மிகப்பெரிய வேதனை என்று நான் சொல்வேன். நிச்சயமாக சொல்லணும், இது ரொம்ப புரிதல் வேண்டும். இந்த புரிதல் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சியை நாம் பார்க்க முடியாது. இந்த ரூத் அவர்களுடைய வழி என்ன வழியில் இருக்கு என்று சொன்னால், ஆண்டவர் அவர்களை தடை பண்ணுகிற ஒரு சூழ்நிலையில இருந்து வருகிற ஒரு பெண்மணி. ஆனா ஆண்டவர் அவளுடைய நல்ல குணம், நல்ல பண்புகள் என்ன செய்கிறது என்று சொன்னால், ஆண்டவருடைய வரலாற்றில் இடம் பிடிக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது. இதை நாம கவனிக்க வேண்டும். இது ரொம்ப விசேஷம், மிக மிக அவசியமான ஒன்று. இன்றைக்கு அந்த அடிப்படையிலே தான் விளக்கமாக ஒரு 3 பெண்மணிகளை நாம் பார்க்க போகிறோம். முதல் பெண்மணி யார் என்று சொன்னால் ஏவாள். பூமியை முதல் ஆண்டவர் மனிதராக உருவாக்கின அந்த 2 பேர், ஆதாம் ஏவாள் என்ற அந்த ஏவாளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 2வது ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளை குறித்து பார்க்க போகிறோம். 3வதாக ரெபேக்காளை குறித்து பார்க்க போகிறோம். இவர்களுடைய வாழ்க்கையில் மிக ஒரு விசேஷமான காரியங்கள் நடைபெற்றது. அந்த காரியங்களினால பல மாற்றங்கள், சரித்திர மாற்றங்களை நாம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உலக வரலாற்றில் இந்த 3 பெண்மணிகள் மிக விசேஷமானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே உங்களுக்கு முன்பாக நான் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம் என்று சொன்னால், நான் எங்கே இருக்கிறேன் என்ற தேடலுக்குள்ளாக நீங்கள் வந்துவிட வேண்டும் என்பதை இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. அதுதான் இதனுடைய விசேஷம். அதற்காக தான் இந்த சத்தியங்களை நாம் விளக்கி பேசுகிறோம். இந்த விளங்கி கொள்ளுகிற ஒரு சூழலுக்குள் எதை நம்மை உள்ளுறுத்துகிறது, நம்மை உண்டாக்குகிறது, நம்மை உள்வாங்க நம்மை அழைக்கிறது என்று சொன்னால், நமக்குள் மாற்றம் வர வேண்டும் என்பதை இது வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆனால் சபைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். யாரோ ஒரு சிலருடைய பிரயாசங்கள் சபைகள் வளருகிறது. ஆனால் எல்லாரும் அந்த சபையோடு ஒத்து வளர்கிறார்களா, எழும்புகிறார்களா என்ற ஒரு கேள்வி இன்றைக்கு மிக விசேஷம். இந்த மாற்றங்கள் நமக்கு அவசியம். நீங்கள் போய் உங்களுடைய உறவுகளுக்கு,
உங்களுடைய இன ஜன பந்துக்களுக்கு, அருகில் உள்ளவர்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு, உங்களுடைய சபை, உங்களுடைய ஊர் மக்களுக்கு இதை நீங்கள் சொல்ல வேண்டிய மிக உன்னதமான பொறுப்பு நம் அனைவருக்கும் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியம். இப்ப சகோதரியை நான் கடந்த முறை வந்தப்ப பார்த்துட்டு போனேன். அவங்க கிட்ட சில விஷயங்களை சொல்லிட்டு போனேன். கரெக்டா? இன்னைக்கு அவங்களும் மறுபடியும் அவங்க வந்திருக்கிறாங்க. கரெக்டா? கரெக்டா? மத்தவங்க இன்னும் வரல. கரெக்டா? இதுதான் நிலைமை. இதுதான் நிலைமை. அப்போ இந்த நிலைமையிலேயே நம்முடைய வாழ்வு ஓடுமானால் எவ்வளவு காலம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதான். அதாவது இப்ப என்ன ஆயிடுச்சுனாக்கா, அவரவர் பிரயாசங்கள் ஒரு, அதனாலதான் நாம் பல நேரங்களில் ஏற்ற தாழ்வுகளை நம்முடைய வாழ்க்கையில பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெச் இல்ல இல்லையா? ஏற்றம் என்பது இருக்கணும் இல்லையா? அது இல்லை. ஆனால் ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஏற்ற தாழ்வு இப்படியே இந்த வீட்டிலே போயிட்டு இருக்கு என்பது ரொம்ப முக்கியம். அதை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் அதை பெரும்பாலும் சிந்திக்கிறதே இல்லை. சரி, இன்றைக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார்ந்து விட்டு போயிட முடிஞ்சது, நமக்கு ஒரு மனசு நிம்மதி இல்லையமா? அப்படிதான் நீங்க சொன்னீங்க கூட, அப்படித்தான் சொல்றது. வந்தா ஆலயத்துக்கு வந்தா என்ன நடக்குது? ஒரு மன நிம்மதி கிடைக்குது, ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அதனால நான் வந்துட்டு போறேன். இந்த சந்தோஷத்திலேயே நாம் என்ன பண்ணிடுறோம்? நம்முடைய பெரும்பாலான வாழ்க்கை ஓட்டத்தை முடித்து விடுகிறோம். பெரும்பாலான வாழ்க்கை ஓட்டம் முடிவு பெற்று விடுகிறது. ஆனால் இந்த ரூத் என்கிற அந்த பெண்மணி மிகப்பெரிய மாற்றத்திற்கு ஒரு வழியாக அவர்கள் போய் ஒரு முக்கியமான ஸ்தானத்தில் அமர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறார்கள். அவர் வரலாற்றில் இடம் பிடிக்கிற ஒரு பெண்மணியாக அவர்கள் மாறினார்கள் என்பதை நாம் எந்த நாளும் மறந்துவிடக் கூடாது. அந்த மாற்றத்திற்கான முயற்சி என்பது நாம் ஒவ்வொருடைய கரங்களில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு வாசியுங்கள், இந்த ஏவாளை குறித்து 3வது அதிகாரம் ஆதியாகமம் 3:20. 3வது அதிகாரம் 20வது வசனம். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவன் உள்ளவருக்கெல்லாம் தாயானவள். இந்த ஏவாள் என்ற பெயர் ஏன் அவளுக்கு வந்ததுன்னா, அங்க ரொம்ப அழகான விளக்கம் கொடுக்கிறது. ஜீவன் உள்ளதே எல்லாருக்கும், சுவாசம் உள்ள அனைவருக்கும் அவர் என்னவா இருக்கிறாங்களா? தாய். அதுதான் அந்த ஏவாளுடைய மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு நோக்கம் அப்படிங்கிறத அங்க நம்ம பார்க்கிறோம். அந்த ஏவாளுடைய நோக்கம் என்பது அங்க இருக்கிறது. ஆனால் என்ன நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஏவாள் என்பவர் என்ன செய்தார்கள், என்ன நடந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1 வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிறோம், சர்ப்பமானது உள்ளதாய் இருந்தது. அங்க ஒரு நிமிஷம், முக்கியம், ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதாவது வசனங்களை ரொம்ப கவனமாக படிக்க வேண்டும். ரொம்ப கவனம் இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் அர்த்தம் இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கிறது. அங்கே சர்ப்பமானது என்னவா இருக்கிறது? தந்திரமுள்ளதாக இருக்கிறது. அதனாலதான் அதுக்கு பேர் என்ன? சர்ப்பம் என்று சொல்லப்படுறது காரணமே அதான். இந்த பேர் வச்சது யார் தெரியுமா? அதுக்கு 2வது அதிகாரம் 19வது வசனத்துல வாசிங்க. சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவர்களுக்கு கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ தந்திற்கு ஆதாம் என்னென்ன பேரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பேரை எந்த அடிப்படையில் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்க பிள்ளை, உங்க மகனுக்கு என்ன பேருங்க? பிச்சல்ராஜ். என்ன அதுக்கு அர்த்தம் என்ன? பிச்சல்ராஜ் கேட்டாதான் தெரியும். அவனும் தெரியலன்றான். சரியா? சரி, நம்ம அந்த அர்த்தத்தை பார்க்கலாம். இப்ப நம்ம பெரும்பாலும் எப்படி பேர் வைக்கிறோம்னாக்கா, ஃபேஷனா வாயில நுழையிற மாதிரி. சில பேர் சொல்றா வாயில நுழையில பேர் வாழறாங்க.
கரெக்டா? வாயில நுழையிற மாதிரி வைக்கலாம். எல்லா பேரும் வாயில தான் நுழையும். கரெக்டா? ஆனா நாம பேர் வைக்கிறது எப்படி வைக்கிறோம்? எப்படி வைக்கிறோம்? எப்படி பார்க்கலாம்? சொல்ல மாட்டேங்கிறீங்க. முடிச்ச மாதிரி, அதான் வாயில நுழையிற மாதிரி. கைத்தரமா அப்படிதான் வைக்கிறோம். ஆனா பெயர் என்பது ஒரு காரணம், காரணத்தை அடிப்படையாக கொண்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க அப்படிதான் வச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். வெரி குட். அப்படிதான் வைக்கணும். அதான் அடிப்படை. அப்ப இந்த ஆதாம் அந்த சர்ப்பத்துக்கு சர்ப்பம் என்று ஏன் பேர் வச்சான் தெரியுமா? ஏன் பேர் வச்சான்? அது ஐயோ என்ன எப்படி ஆயிட்டீங்களா? போதுமா, முடிச்சிடலாமா? தந்திரமுள்ளதாக இருக்கிறது என்பதனால அதற்கு சர்ப்பம் என்று பெயர் வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கரெக்டா? இப்ப சொல்லுமா, என்ன சொல்ல வரீங்க? சரி, இப்ப நல்லா கவனிங்க. அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அந்த சர்ப்பம் தந்திரம் உள்ளது, சகல ஜீவ ஜந்துக்களிலும் அது என்னவா இருக்கு? தந்திரம் உள்ளது என்பதை இந்த ஏவாளுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். கரெக்டா? ஆனா அந்த சர்ப்பமானது இப்போ ஏவாளோடு பேசுகிறது. அந்த வார்த்தை தான் இப்ப வாசிங்க அந்த முதலாவது வசனத்தை. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிறோம். சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று முதல்ல ஒரு கேள்வியை அவங்க கொண்டாந்து வைக்கிறார். கரெக்டா? இது ரொம்ப முக்கியம். இப்படிதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முக்கியமான கேள்வியை இப்ப என்ன பண்றாங்க, ஏவாள் இடத்துல அது கொண்டு வந்து வைக்குது. தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை நீங்க புசிக்க வேண்டாம் ஆண்டவர் சொன்னாரா அப்படின்னு கேக்குது. கரெக்டா? இப்ப முதல்ல ஒரு விசேஷத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசி. நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்ப இந்த புரிஞ்சா இந்த வசனம் நல்லா புரியுதுதான். இப்ப இதுக்கு பதில் சொல்லுங்க. முதலாவது வசனத்துல அந்த சர்ப்பமானது ஏவாளோடு வந்து பேசுகிறது. என்ன பேசுகிறது? சொன்னாரான்னு கேக்குது. இப்ப இதுக்கு ஒரு விளக்கத்தை நீங்க சொல்லணும். இந்த வசனத்தை 1வது வசனத்தை குறிப்பிட்டு 2வது 28வது வசனம் இருக்க 1:28 சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த காரியத்தை மனதில் உள்வாங்கி இதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஆமா, நீங்க அப்படிதான் பாக்குறீங்க. வேற யாராவது சீக்கிரமா நீங்க வேகமா, நீங்க ரொம்ப ஸ்லோவா இருக்கீங்க. ஆனாலும் இதுல இருக்க ஒரு மரத்தோட கனியை மட்டும் புசிக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதை வந்து அந்த சர்ப்பத்துக்கிட்ட அந்த ஏமாத்து அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. சரி, நீங்க எல்லாருமே தவறு சொல்லல, நீங்க எல்லாருமே கரெக்டா தான் சொல்றீங்க. ஆனா நான் எதிர்பார்க்கிற பதில் உங்க இடத்துல இருந்து வரல. அதான் முக்கியம். நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, இந்த வசனத்தோடு இந்த முதலாவது வசனத்தையும் 28வது வசனத்தையும் இணைத்து நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னேன். அனைத்து ஜீவன்கள் எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஆனால் இந்த சர்ப்பமானது அவங்களுக்கு எதிராக அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரு சர்ப்பம் ஆளணும்னு நினைக்கிறேன். கீழ்படுத்தி நீங்க ஆண்டு கொள்ளுங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனா சர்ப்பம் வந்து உயர்த்தி மத்தவங்களை கீழ்படுத்தணும். வெரி குட். இதுதான் ரொம்ப முக்கியம். ரைட், வெரி குட். கரெக்டா வந்துட்டீங்க. கரெக்டா, கொஞ்சம் லேட் அப்படி வந்தாலும் வந்துடுறீங்க. வெரி குட், வெரி ஃபைன், நல்ல பாயிண்ட். இப்போ இதுதான் முக்கியம். இப்ப முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியும், அவங்க இந்த சர்ப்பம் என்பது இவர்களுக்கு கீழ் இருக்கிற ஒரு காரியம்.
இப்ப அவர்கள் சாப்பிட்டதை இது சாப்பிட்டுதா, அவர்கள் செய்ததை இது செஞ்சுதா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனுடைய உணவு பழக்கம் என்ன, இவனுடைய உணவு பழக்கம் என்ன, இவனுடைய பழக்கம் என்ன, அவனுடைய வழக்கம் என்ன நமக்கு தெரியாது. கரெக்டா? அது ஒரு ஜீவ ஜந்து என்றுதான் நாம பார்க்கிறோம். கரெக்டா? ஒரு 3 பிராணிகள்ல ஒன்றாக அது இருக்கிறது. கரெக்டா? இப்ப ஆதாமுக்கு என்று ஆண்டவர் அனைத்தையும் கொடுத்திருக்கிறார். ரைட்டா? எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். சகலமும் அவர் அனைத்தையும் படைத்த ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆதாமு கையில கொடுத்து, ஏவாள் கையில கொடுத்து, இதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். இப்ப இங்கே சம்பந்தமே இல்லாத ஒரு வார்த்தையை அது எழுப்புகிற ஒரு காரியம் இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கும் அவர்களுக்கும் உரிய சம்பந்தமே கிடையாது. ரைட்டா? எந்த சம்பந்தமும் இல்லை. இவர்கள் அவர்களை ஆளுவார்கள், அவ்வளவுதான். இவர்கள் ஆளுவார்கள் என்றால் என்ன? இவர்கள் எதையெல்லாம் செய்ய நினைக்கிறார்களோ, ஒருவேளை இப்ப ஒண்ணு இல்லை, நான் இங்க வர்றதுக்கு காரை பயன்படுத்துறேன். இப்ப நாங்க வீட்டுல எல்லாம் என்ன பண்றேன்னா, பக்கத்துல போறதுக்குள்ள பைக் யூஸ் பண்றேன். எப்போ பைக்கை யூஸ் பண்ணணும், எப்ப காரை யூஸ் பண்ணணும்னு நான் தான் முடிவு பண்றேன். கார் முடிவு பண்ணுதான், பைக் முடிவு பண்ணுதான், இல்ல நடந்து போறேன், அது வேற யாராவது முடிவு பண்றாங்க நடந்து போகணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். அப்ப அந்த உரிமை யாரிடத்துல இருக்கிறது? நம்மிடத்துல இருக்கிறது. கரெக்டா? இதுதான் ஆரம்பம். இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். கொஞ்சம் கவனிச்சாதான் நீங்க புரிந்து கொள்ள முடியும். ரைட்டா? இப்ப இது சம்பந்தமே இல்லாம உள்ளே நுழைந்து அவர்களிடத்துல ஒரு பேச்சை கொடுக்குது. அவர் என்ன கேக்குதுன்னா, ஆண்டவர் இதெல்லாம் சாப்பிட வேடாம்னு சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லு. இப்போ இந்த இடத்துல நீங்க இருந்திருந்தால் என்ன செஞ்சிருப்பீங்க? நீங்க அங்க இருக்கிறீங்க, உங்ககிட்ட சர்ப்பம் வந்து பேசுது இல்லையா? இப்ப ஆண்டவர் எல்லா பழத்தையும் விளக்கிட்டாரா? இல்ல இல்ல, ஒரே ஒரு பாட்டு. இப்பதான் நீங்க பதில் சொல்லிட்டீங்க, அதுக்கும் பதில் சொல்லிட்டீங்க. இப்ப நீங்க அங்க இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அப்படின்னு சொல்லிடுவீங்க. சரி, அடுத்தது நீ என்கிட்ட பேசுமா, நீ என்கிட்ட பேசுமா, நீ என்கிட்ட பேச. நான் உனக்கு தப்புன்னே சொல்ல மாட்டேன். நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன்ல, நான் வந்து உங்களுக்கு நான் உங்களை டைரக்டா போனதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்கு விஷயம் தெரியும். நான் நீங்க எதை சொன்னாலும் தப்புன்னே சொல்ல மாட்டேன். நீங்க தாராளமா என்கிட்டே பேசலாம். எல்லாத்தையும் நீங்க ஆண்டு சொல்லிட்டாரு. ஆனா அது வந்து ஜீவ ஜந்தாதான் இருக்கு. ஆனா அது பேச நம்ம கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது ஜீவ ஜந்துதான். நம்ம சொல்றதா அது கேட்கணும், நம்ம தான் அதை ஆளணும். ஆனா அது சொல்றது நம்ம ஃபீல் பண்ணிருக்கோம் அந்த இடத்துல. அது தவறு. அந்த தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்டுக்கணும். அது சொன்னது நம்ம இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தெரியுமா? அதேதான் செஞ்சிருக்கிறோம். அதனாலதான் இவ்வளவு நேரம், இவ்வளவு ரேங்க், இவ்வளவு விஷயம். இதுக்கு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. நான் இன்னும் ஆரம்பமே இல்லை. ஒரே முதல் வருஷத்துல நிக்கிறேன், முதல் இன்ட்ரோடக்ஷன்லயே இருக்கிறேன். கரெக்டா? அப்ப இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ரொம்ப முக்கியம். அப்ப எப்பொழுது நம்முடைய புரிதல் இருக்க போகுது? ரைட்டா? இப்ப நானா இருந்தா, நான் ஒருவேளை ஏவாளாக இருந்திருந்தால் நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா? இது உங்களோட வேலை இல்லை, இது உன்னுடைய வேலையே கிடையாது. நான் என்ன சாப்பிடுவேன், எனக்கு என்ன வச்சு, எனக்கு என்ன சாப்பாடு, அப்படியெல்லாம் நீ பண்ண வேண்டியது இல்லை. நான் எனக்கு சாப்பாடு வேணும், நான் ஒண்ணு சொல்லுவேன், நீ அதை போய் எடுத்துட்டு வான்னு சொல்லுவேன். எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு ஒரு காரியம் வேண்டும் என்றால் நான் என்ன சொல்வேன்? அந்த சர்ப்பத்துக்கிட்ட போய் அதை போய் அங்கிருந்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவேன். நீ அதை மட்டும் செஞ்சா போதும். அதுக்கு மேல நீ என்ன பண்ண வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். இன்னைக்கு பெரும்பாலான இடங்கள்ல இதுதான் பெரிய பிரச்சனை. நான் சமீபத்தில் இங்க ஒரு யுனைடெட் ஃபவுண்டரிஸ் இப்ப இருக்காங்கன்னு தெரியாது, ரொம்ப காலமா இருக்கா யுனைடெட் ஃபவுண்டரிஸ்? தெரியல. யுனைடெட் ஃபவுண்டரிஸ் ஒரு பெரிய கம்பெனி, அப்போலோ டியூப்ஸ்க்கு எடுத்தாங்க. சரிங்களா? மிகப்பெரிய ஃபவுண்டரி. அதனுடைய எம்டியோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்ப நான் வந்து கன்சல்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், மேன் பவர் கன்சல்டேஷன்ஸ், நிறைய விஷயங்களை நாங்க பேசிட்டு இருந்தோம். அப்ப நான் பேசும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என்கிட்ட 100 பேர் இருக்கிறாங்க, 100 இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு 100 இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, ஒருத்தர் சொல் பேச்சு கேட்க. அதாவது நான் என்ன சொல்றேனோ அது செஞ்சா போதுங்க, அதுதாங்க என்னோட லிமிடேஷன். நான் என்ன சொல்றேனோ அது செஞ்சா. இதான பொதுவா முதலாளி நினைக்கிறது, பொதுவா எல்லா முதலாளியும் நினைக்கிற ஒரு விசேஷம் இதுதான். கரெக்டா? நாம சொல்றதை செய்யணும், அவ்வளவுதான். அதை செய்தாலே 99% அவங்க சக்சஸ்ஃபுல் பீப்புள், அவங்க பாஸ் ஆயிடுவாங்க. இன்னும் 1% என்ன தெரியுமா? எக்ஸ்ட்ராவா திங்க் பண்றது.
அந்த லெவல்லயே எக்ஸ்ட்ரா திங்கிங். கரெக்டுங்களா? இப்ப ஒண்ணு இல்ல, ஒரு வேலையை கொடுக்குறாங்க, இங்க போய் அங்க போய் எடுத்துட்டு வா அப்படின்னும் போது இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, சில வார்த்தை சொல்லணும். கட்டினுவானா வெட்டினுவானா கட்டின்னு வராங்கன்னு சொல்றான் தெரியுமா? இதுதாங்க வித்தியாசம். அதுல இருக்கிற ஒரு வித்தியாசம் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு முக்கியம் இதுதாங்க மாற்றமே. பெரும்பாலான வாழ்க்கையில இருக்க வேண்டிய ஒரு விசேஷம். வெட்டினுவான்னு நம்ம அனுப்புனாக்கா அவர் கட்டிலே வருவார் பாருங்க. அதுதான் 100% 1% எக்ஸ்ட்ரா, அந்த 100% ஃபுல்ஃபில். ஆனா 99% போய் வெட்டினுவானா வெட்டிட்டேன் அப்படின்னு தகவல் கொடுக்குறாரு பாருங்க. அவ்வளவுதான், அதுலயே அவர் 99% பாஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த அடிப்படை நம்முடைய காணவில்லை என்பது ரொம்ப முக்கியம். இப்ப இதைதான் இந்த வசனம் நமக்கு போதிக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப நான் முதல்ல என்ன சொல்லிட்டேன், நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன், அந்த கான்வர்சேஷனை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இருப்பேன். கரெக்டா? அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இருப்பேன். உன் வேலையை பாரு, நான் உனக்கு சொன்ன அந்த வேலையை முடிச்சிட்டியா, அதை போய் அந்த வேலையை பாரு. இது எதுக்கு தேவையில்லாம உனக்கு தேவையில்லாத வேலையை எதுக்கு மூக்கு நுழைகிற சொல்றோமா இல்லையா? பல நேரங்களில் நம்ம சொல்றோம். ரைட். இப்போ இந்த வார்த்தை கேட்ட உடனே ஏவாள் அதற்கு பதில் சொல்லுகிறான். 2வது வசனத்தை வாசி. சரியான பதில். கரெக்டா? எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அப்படியே சரிப்பா, அதையும் ஒரு பொருட்டா நினைத்து, ரைட் நீ கேக்குறியா, சரி சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அது சரியான பதில், ரொம்ப அழகு. இந்த பதில் எங்க இருக்கிறது, எதை வச்சு அவங்க சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2வது அதிகாரம் 16-17 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே. இந்த வார்த்தையை தான் அந்த அம்மா அங்க 2வது வசனத்துல சொல்றாங்க. முடிஞ்சிருச்சா? இதோட மேட்ரே ஓவர். ஆனா என்ன நடக்குது, ஆண்டவர் அவங்க தொடர்ந்து பேசின அந்த கான்வர்சேஷன் எங்க கொண்டு போய் முடியுது அப்படின்னா, அந்த 3வது அதிகாரத்துல கடைசி வசனத்தை வாசி, கடைசி 2 வசனத்தை வாசி. பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கு உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் இருந்து அனுப்பிவிட்டார். என்ன பண்ணிட்டாரு? அனுப்பிட்டார். யாருடைய செயலினால் அனுப்பினார்? ஏவான் செயலினால் அனுப்பினார். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் அதனுடைய வெளிச்சம், கடைசி நிலை. ஏவாளுடைய நிலை அதுதான். ஏவான் ஆண்டவர் ஒரு தோட்டத்தை உருவாக்குகிறார். இப்ப 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 9-10. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் போட்டு பூமியில் இருந்து முளைக்க பண்ணினார். அடுத்தது, தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும் ஏதேனில் இருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயரிட்டார். 8வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உருவாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அதனை வைத்து 9வது வசனத்துல புசிப்புக்கு நலமும் பார்வுக்கு அழகுமான சகலவித விருட்சங்களையும் ஜீவ விருட்சத்தையும் அதிலே வைத்து அவர்களை பராமரித்தார். மாத்திரமல்ல, அவர்களை ஆளுகிற அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். இவ்வளவு காரியத்தை செய்த ஆண்டவர்
இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம இவ்வளவு செஞ்சிருப்பாரா? ஒரு தோட்டத்தை உருவாக்க வேண்டிய நோக்கம் என்ன? ஒரு மனுஷனை உருவாக்க வேண்டிய நோக்கம் என்ன? அவ்வளவும் செய்து அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை தோட்டத்தில் கொண்டு போய் வைத்திருந்தால் என்ன நடக்குது? கடைசி 3வது அதிகாரம் கடைசி வசனம், அவர் மனுஷரை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே ஏழு மீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற முதலடி பட்டயத்தையும் வைத்தார். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஒரு மோசமான சூழலுக்குள் நிலைமை கடந்து போய்விட்டது என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஒரு பெரிய உன்னதமான நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்திற்கான காரியங்கள் எதையும் செய்யாம என்ன ஆயிடுச்சு? இப்போ எல்லாமே தடைப்பட்டு விட்டது. கரெக்டா? இப்ப இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விசேஷம் இதுதான். இதைதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கேதான் ஆண்டவர் ஒரு உன்னதமான விசேஷத்தை வெளிப்படுத்துகிறார். அதுதான் வசனம் நமக்கு கூட. இந்த வார்த்தை ஏன் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார் தெரியுமா? ஏன் இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியும் ஏன் என்று யோசிப்பீர்களானால், இதன் மூலமாக நாம் புரிதல் அடைய வேண்டும், மாற்றம் அடைய வேண்டும், என்னுடைய நிலையிலிருந்து நான் மாற வேண்டும் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. கரெக்டா? இப்ப 3வது வசனத்தை வாசிங்க. 3:3. ஆனாலும் தோட்டத்தின் நடுவே இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவர், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனுக்கு புசிக்கிறான். எப்படி மாறிச்சு பார்த்தீங்களா? ஒரு பெரிய விசேஷம் ரொம்ப சிம்பிளா வேலை முடிஞ்சிச்சு. கரெக்டா? இப்ப என்ன செய்திருந்தால் அந்த மாற்றம் வந்திருக்கும்? என்ன செய்திருக்கணும் அவங்க? இல்லையா? ஆண்டவர் அந்த பெண்மணியை என்னவாக உருவாக்குகிறார்கள்? ஏற்ற துணையாக அவர்கள் கொடுக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உண்மையான ஒரு ஆலோசகர், ஒரு ஆலோசனை கொடுக்கிற ஒரு ஸ்தானத்துல அட்வைசர்ஸ் சொல்றாங்க இல்லையா? இப்ப முதலமைச்சருக்கு அட்வைசர் இருப்பாங்களா? முதலமைச்சருக்கு அட்வைசர் இருப்பாங்க, பிரைம் மினிஸ்டருக்கு அட்வைசர் இருப்பாங்க, எல்லாருக்கும் அட்வைசர்ஸ் இருக்கிறாங்க தெரியுமா? இல்லையா? அந்த ஒரு பெரிய ஸ்தானத்தை ஆண்டவர் பெண்கள் என்ற அந்த பாத்திரத்துல வைத்து கொடுத்திருக்கிறார். ஆனால் இவர்கள் தவறான அணுகுமுறையினால நிலைமைகள் மாறிவிட்டது. இப்ப என்ன நடந்திருக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல அந்த சர்ப்பம் என்ன செய்யுது? இதை சாப்பிட வேணாம். எப்படி பேசுது? அது தந்திரம் உள்ளது, ஆகவே தந்திரமாக பேசுகிறது. அதற்கும் தெரியும் ஆண்டவர் எல்லாவற்றையும் தடை பண்ணல, ஒரு பழத்தை தான் தடை பண்ணி இருக்கிறார் என்று அதற்கு நன்றாக தெரியும். ஆனால் என்ன நடக்குது? அது என்ன கேக்குது? எல்லாத்தையும் தடை பண்ணிட்டார் ஆண்டவர் என்று கேட்கிறது. ஆனால் ஏவாள் கரெக்டா பதில் சொல்றாங்க, இல்ல இல்லப்பா, ஒரு பழத்தை தான் தடை பண்ணார், அதோட முடிந்து விட்டது. அந்த வார்த்தையே அதிகம் ஆக்சுவலா. ஆனா 2வது வார்த்தை என்ன கேட்குது சொல்லுது அப்படின்னா, அப்படி அல்ல, அது உங்களுக்கு மரணத்தை கொடுக்காது, அது உங்களை தேவர்களை போல மாற்றிவிடும் என்று அது பேசுகிற அளவுக்கு இவர்கள் இடம் கொடுக்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுனாலேதான் எல்லாமே மாறி போனது. ஒரு பெண் என்கிறவள் என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? அவங்க தன்னுடைய ஆதாம் கிட்ட அதை போய் டிரான்ஸ்பர் பண்ணிருக்கணும், அல்லது இத டைரக்டா ஆண்டவர்கிட்ட கொண்டு போயிருக்கணும். கரெக்டா? இது ஆண்டவர்கிட்ட கொண்டு போயிட்டு இருந்தா எல்லாமே சால்வ் ஆயிருக்கும். இன்னைக்கு நாம இருக்கிறோம் இந்த சூழ்நிலை, இது யாரால் இந்த சூழ்நிலை வந்திருக்கு அப்படின்னா ஏவாளினாலே வந்தது. கரெக்டா? சரி, இப்ப நாம சாராள் கிட்ட போலாம். சாராள் இடத்துல அப்ப போனாதான் நீங்க அதை கரெக்டா புரிந்து கொள்ள முடியும். சாராளுடைய போக்கு எப்படி இருந்தது என்பதை அந்த செய்தி நமக்கு வெளிப்படுத்துகிறது, நாம் பார்க்க முடியும். நீங்க வாசிங்க ஆதியாகமம் 17:15-16.
பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை நீ சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராய் என்று அவளுக்கு பேராய் இருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகும். இப்ப இந்த சாராள் என்பவள் யார்? ஆபிரகாமின் மனைவி. சாரா என்கிற பெயர் சாராள் என்று மாறுவதற்கு என்ன பொருளாக சொல்லப்படுகிறது? ஜாதிகளின் தாய். அந்த அம்மாவுக்கு பேர் என்ன? ஜீவன் உள்ளோருக்கு அவர்கள் தாயாக இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு அந்த பெயர் வைத்தார்கள். இங்கே ஜாதிகளின் தாயாக இந்த அம்மையாருக்கு சாராள் என்று பெயர் மாற்றம் பெறுகிறது. சரி, இப்ப நன்றாய் கவனிக்க. ஆதியாகமம் 15:1-7 வசனம் வாசி. நடந்த பின்பு அதற்கு ஆபிரகாம் இப்ப ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அந்த கான்வர்சேஷன்ல ஆபிரகாம் ஆண்டவரிடத்துல கேட்கிற ஒரு கேள்வி இது. ஆண்டவரே, எனக்கு என்ன தருவீர்? நான் உம்மை பின்பற்றி வந்திருக்கிறேன், உம்மை பின்பற்றி இருக்கிறேன், உம்முடைய வழியில் நடக்கிறேன், உம்முடைய பிள்ளையாக இருக்கிறேன். இப்ப எதை வைத்து அவர் பேசுறார் அப்படின்னா, ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார். இப்ப ஆபிரகாம் கேட்கிறார், எனக்கு என்ன தருவீர்? இப்ப நாமெல்லாம் சபை நடத்தி கொண்டிருக்கிறோம். பல சூழ்நிலைகள் அதெல்லாம் நன்றாக தெரியும். அந்த சூழ்நிலையெல்லாம் கடந்து இன்றைக்கு ஒரு சபை இங்கே உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த உருவாக்கத்தின் மத்தியிலே நாம் உருவாகி கொண்டிருக்கிறோம். நாம் எப்படி உருவாகி கொண்டிருக்கிறோம்? கரெக்டா? இப்ப நான் அவர்கிட்ட பேசினேன், என்ன திட்டம்? அப்ப அவர் சொன்னாரு, இது நிறைய விஷயங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன், இந்த காரியங்கள்லாம் வந்துருக்கு. கரெக்டா? இங்க ஃப்ரண்ட்ல நிறைய விசேஷங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. அப்போ சபை என்ன செய்ய வேண்டும்? இணைந்து செயல்பட வேண்டும், இணைந்து எழ வேண்டும். அப்படி எழுகின்ற பொழுதுதான் பெரிய மாற்றங்களை நாம் எதிர்பார்க்க முடியும். ஆண்டவர் உங்களுக்கு இந்த இடத்துல ஏன் இந்த சபை உருவாகி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஏன் இந்த சபையை இங்கு உருவாக்கி இருக்கிறார் தெரியுமா? இந்த தென்கால் பகுதியை நீங்கள் ஆதாயப்படுத்த வேண்டும். இந்த தென்கால் பகுதி முழுவதையும் நீங்கள் ஆதாயப்படுத்த வேண்டும். அந்த ஆதாயத்திற்காகத்தான், அந்த மாற்றத்திற்காகத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல இந்த சபையை உருவாக்கி இருக்கிறார் இல்லையா? இப்ப அந்த எண்ணம் அல்லது அந்த வெளிச்சம் அல்லது அந்த வெளிப்பாடு நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க நன்றாய் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்காக ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நோக்கம் இருக்கிறது, அனைத்திற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. நாம் ஆதாயப்படுத்துகிற மக்களாக மாற வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில நாம் செயல்படுவதற்கு நாம் இணைந்தால்தான் முடியும். ரொம்ப முக்கியம். அப்படி பண்ற ஒரு காரியத்திற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் ஆண்டவர் இப்படிப்பட்ட தரிசனங்களை கொடுக்கிற தேவன். அப்ப ஆபிரகாம் கேட்கிறார், எனக்கு என்ன தருவீர்? நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? எது உம்முடைய திட்டம்? அந்த திட்டத்தை எனக்கு வெளிப்படுத்து என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அந்த ஆண்டவர் சொல்றாரு. அந்த எத்தனாவது வசனம்? 15 ஆதியாகமம் 15:7 வசனம். 7வது வசனம் வாசிங்க. அப்போ 4வது வசனம், இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்பத்தின் பிறப்பே
இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான் என்ற வெளிப்பாடை ஆண்டவர் கொடுக்கிறார். இப்ப ஆபிரகாம் என்ன பண்றாரு தெரியுமா? அவரை விசுவாசிகள் 6வது வசனம் என்ன சொல்லுது? 6வது வசனம் வாசிங்க. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவன் நீதியாக எண்ணினான் என்று சொல்லப்படுகிறது. இப்ப இங்கதான் வந்து சாராள் வருகிறான். இப்ப இத கொண்டு போய் தன்னுடைய மனைவி இடத்துல அவர் சொல்லுகிறார். யாரு? ஆபிரகாம் போயிட்டு சாராள் இடத்துல சொல்லுகிறார், எனக்கு ஆண்டவர் வந்து நமக்கு பிள்ளை தருவாரு, பிள்ளை கொடுக்க போறாரு, நமக்கு சுதந்திரம் இருக்க போகிறது, ஆண்டவர் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு. சொல்லியிருப்பாரு சொல்லியிருக்க மாட்டார். ஆபிரகாம் சொல்லியிருப்பாரு சொல்லியிருப்பார். இப்ப ஆபிரகாம் 2:16 வாசி. சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே அவளால் என் வீடு கட்டப்படும் என்றார். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தார். இங்க மீண்டும் பாருங்க, சாராளுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதான் ரொம்ப முக்கியம். அங்கே ஏவாள் எப்படி பண்ணாங்க அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப சாராள் இங்க என்ன செய்கிறார்கள்? இப்ப கணவன் மனைவி என்றால் என்ன பண்ணுவாங்க? ஆண்டவர் ஆபிரகாம் சொன்னதே அவர் கண்டிப்பா சாராயிட்ட சொல்லி இருப்பாரு. சாராள் என்ன செஞ்சிருக்கணும்? அவங்க என்ன சொல்றாங்க? அடைச்சிருக்கிறாங்க. இப்ப அடைச்சவர் ஏன் அடைச்சே இருக்கிறாரு? அடைச்சிருந்தா என்ன பண்ணுவாரு? திறப்பாரு. திறக்கிற ஆற்றல் ஒரு குண்டா உண்டு. இவ்வளவும் அதுல இருக்கிறது. கரெக்டா? அதற்காக தான் ஒரு ஏற்ற துணையை ஆண்டவர் கொடுக்கிறார். இப்ப அதனாலதான் 2 பேர். ஏன் 2 பேரா கொடுக்கிறாரு? ஒரு கணவன் மனைவி என்ற அடிப்படை எதுக்கு வருகிறது? இணைந்து செயல்பட வேண்டும். ஒருவர் சோர்ந்து போகும்போது இன்னொருத்தர் என்ன பண்ணுவாரு? தாங்குவாரு. கரெக்டா? அதுதான் ஒருத்தர் தாங்கி ஒருத்தர் அனுசரிச்சு அவர்களை தாங்கி அவரை நடத்தி, இல்ல இப்படி போகலாம், இப்படி பண்ணலாம், இப்படி செய்வாரு, இப்படி பண்ணுவார் அப்படின்னு சொல்றதுதான் அது. ஆனா இங்க சாராள் என்ன செய்கிறாங்க? உடனே இன்னொரு திட்டத்தை அவர்கள் உள்ளே கொண்டு வருகிறார்கள். கரெக்டா? இன்னொரு திட்டம் அங்கே உள்ளே வருகிறது. இப்ப 3வது இடத்துக்கு போலாம். 3வது பார்க்கலாம். ஆதியாகமம் 27:1-5 வாசி. ஈசாக்கு முதிர்வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன போது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர்வயதானேன், என் மரணம் இந்த நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பார துணியையும் உன் பிள்ளையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமா இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும், நான் மரணம் அடையும் முன்னே என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். ஆமா, புரியுங்க. இப்ப இந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த சம்பவம் என்ன பண்ணுது? உங்களுக்கு நன்றாக தெரியும். என்ன நடந்தது என்பது எல்லாருக்கும் நன்றாக தெரியும். நான் சுருக்கமாக விசித்து சொல்லி முடிக்க விரும்புகிறேன். புரிந்து கொள்ளுங்க. இந்த 3 பேருடைய நிலை என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு பெரிய உலகத்துல ஒரு பெரிய மாற்றங்களுக்கு காரணம். ஏவாளுடைய செயல்பாடு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினது. சாராளுடைய மாற்றம் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறது. இப்ப ரெபேக்காளுடைய செயல்பாடு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறதை நாம் பார்க்க முடியும். இப்ப ஈசாக்கு என்ன சொல்றாரு? அவரு கண் பார்வையில அவர்கள் 2 பசங்க, பெரியவனை கூப்பிட்டுறாரு. அவனை கூப்பிட்டு, நான் அவனை ஆசீர்வதிக்க போறப்பா, நீ போய் வேட்டையாடி எனக்கு பிரியமானதை செய்து கொண்டு வா அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இப்ப இதை ரெபேக்காள் கேட்டாங்களா இல்லையா? கேட்டாங்க. கேட்டவங்க என்ன பண்ணிருக்கணும்? அதுதான் பாயிண்ட். பிள்ளைகள் 2 பேர் இல்லையா அவங்களுக்கு? இப்ப கணவருக்கு இவங்க என்ன சொல்லணும்? என்னையா ஒரு பிள்ளையை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றீங்க, இன்னொரு பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்க மாட்டியா? சொல்லணுமா வேண்டாமா? அதுதான் ஒரு தாயினுடைய பொறுப்பு என்பது அதுதானே. அப்போ அதனால இந்த அம்மா என்ன பண்றாங்க? ஈசாக்கு ஏதோ ஒரு பக்கம் போறாரு, இவர் ஒரு பக்கம்
இவங்க ஒரு பக்கம் வேலை பண்றாங்க. இது சரியா? இன்றைக்கு இதுதான் சூழல். இந்த சூழல் தான் குடும்பங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். அதற்காக தான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். புரியுதுங்களா? நாம எங்க இருக்கிறோம்? இப்ப நாம் யோசிக்க வேண்டும். நாம் எங்க இருக்கிறோம்? நம்முடைய நிலைப்பாடு என்ன? நாம் என்ன செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய அழைப்பு என்பது என்ன? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தரிசனம் என்ன? என்ன நோக்கம் இருக்கிறது? நம்முடைய வாழ்வினுடைய நோக்கம் இல்லையா? நம்முடைய குடும்ப சூழல், நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம்? அந்த நிலையை எப்படி நாம் நமக்கு சாதகமாகிறது தேவ திட்டத்துக்கு தேவ சித்தத்துக்கும் உட்படுத்தி அதை நாம் செயல்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு இல்லையா? அப்போ இந்த இடத்துல ரெபெக்காள் என்பவள் வேறொரு திட்டத்தை உருவாக்கி அந்த யாக்கோபை அவர்கள் உருவாக்குகிற ஒரு காரியம் அதை நடைபெறுகிறது. இப்போ நடைபெற்ற பொழுது என்ன நடக்குதுன்னா, அவர் ஊரை விட்டு ஓடுற ஒரு சூழ்நிலை, அதெல்லாம் இன்னும் பெரிய காரியங்கள்லாம் நடைபெறுகிறது நாம் பார்க்கிறோம். இந்த நிலைதான் நம்முடைய குடும்ப சூழல்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. அப்போ நம்முடைய பொறுப்புகளை நாம் உணர தேவன் நம்மை அழைக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன நோக்கத்தை நமக்கு வைத்திருக்கிறார்? என்னுடைய செயல்பாடு என்ன? என்னுடைய செயல்பாட்டு செயல்பாட்டில் நம்முடைய பொறுப்பு என்ன? நம்முடைய கடன் என்ன? நாம் எவைகளை செய்ய வேண்டும்? எப்படிப்பட்ட சிந்தனைகளில நாம் செயல்பட வேண்டும் என்கிற அந்த மிகப்பெரிய உன்னதமான நோக்கம் இந்த செயல்பாடுகளில இருக்கிறது. அப்போ நம் அனைவருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அழைப்பை கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு பக்கம் போனா நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒரு பக்கம் இருப்பேன், அவர் ஒரு பக்கம் இருப்பாரு, நான் ஒரு பக்கம் இருப்பேன். அப்ப யாருக்கு பலனு? இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? ஊர் ரெண்டு பட்டா. அதுதான் இன்னைக்கு பெரும்பாலான குடும்பங்களிலும் சரி, சபைகளிலும் சரி, அல்லது ஊர்களிலும் நாம் வாழ்கிற பகுதிகளிலும் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே ஆண்டவர் இவை அனைத்தையும் மிக விளக்கமாக தெளிவாக ஆண்டவர் இதில் பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அப்ப நாம் நம்முடைய பொறுப்புகளை உணர வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமாக ஆண்டவர் அனைத்தையும் நேர்த்தியாக செய்கிற தேவன். நாம் ஒவ்வொருவரையும் நீங்க உங்களுக்கு அவ்வளவுதான் லிமிட் அப்படின்னு சொல்லவே இல்லை. நம்முடைய பொறுப்பை நாம் சரியான நேரத்துல சரியான வழியில நாம் பயன்படுத்தி நாம் எழ வேண்டும். இன்னைக்கு ஆபிரகாம் அந்த 16வது வசனத்துல ஆதியாகமம் 16 வாசிங்க, அதை முடிக்கலாம் நம்ம. 16 5 வாசிங்க. அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றார். இந்த வேலையை செஞ்சது யாரு? சாரா. செஞ்சுட்டு என்ன செய்யறாங்க? கர்த்தரை போடுறாங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க, யார் மேல பொறுப்பு போடுறாங்க? ஆபிரகாம் மேல போடுறாங்க. இது உண்மையில சுமரும், நீங்க தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்ற ஒரு சூழல். இப்ப 12வது வசனத்தை வாசிங்க. எப்படிப்பட்ட சந்ததியை அவர்கள் உருவாக்கினார்கள் என்று போடப்பட்டிருப்பாங்க. அவன் துஷ்ட மனுஷனாய் அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். சகோதரர் எல்லாருக்கும் எதிராக இருப்பான். பாத்தீங்களா? இப்போ எந்த மாதிரியான சந்ததியை அவர்கள் உருவாக்கினார்கள்? சாரானுடைய தவறான செயல்பாடு எங்க கொண்டு போய் விட்டது? ஒரு தவறான ஒரு சந்ததியை உருவாக்குகிற, எப்படிப்பட்ட துஷ்ட மனுஷனை உருவாக்குகிற ஒரு சந்ததியை அவர்கள் பெற்றெடுக்கிற ஒரு சூழலை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். இதுதான் இன்றைய சூழல். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஏற்ப நம்முடைய மனங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம் ஒவ்வொருவரையும் நம்மை அறிய வேண்டும். நமக்கென்று என்ன தரிசனம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், என்ன நோக்கம் நமக்கு கொடுத்திருக்கிறார், அந்த நோக்கத்தை உணர்ந்து நாம் செயல்படும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை நாம் தவிர்க்க முடியும். கரெக்டா? எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படி எழுப்பி தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். இவ்வளவு நேரம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். இன்னும் நிறைய விசேஷங்களை நாம் இன்னும் தெளிவாக ஒருவேளை
இது எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு புரிந்திருக்கிறது என்று எனக்கு தெரியல. இன்னொரு சந்தர்ப்பம் வரும்பொழுது நாம் இன்னும் இதனை குறித்து நாம் விளக்கமாக விரிவாக பார்க்கலாம். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆழமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆழமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை Hallelujah.